பொதுவாகவே இங்கிலீஷ் மூவிஸோட ஜான்ராவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமெடி, ரொமான்ஸ், த்ரில்லர், கிரைம், ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பாங்க. பட் நீங்கள் இந்தியன் மூவிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலராக சவுத் இந்தியன் மூவிஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 90% வந்து ஒரே ஒரு ஜான்ரா தான் வச்சிருப்பாங்க, விச் இஸ் மசாலா. மசாலா மூவிஸ்ல என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி படத்தில் எல்லாமே இருக்கும். சிரிப்பு, அழுகை, வெக்கம், துக்கம், சண்டை, சண்டைக்கு அப்புறம் ஒரு பாட்டு, பாட்டுக்கு அப்புறம் ஒரு சண்டை, நார்மல் சாங், ரொமான்ஸ் சாங், ஐட்டம் சாங் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி போன் உலகத்தில் ஒரு மசாலா கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது Redmi Note series தான். சோ நான் Yalu மொபைல்ஸ்ல இருந்து Redmi Note 14 Pro Plus 5G வாங்கியிருக்கிறேன். பேரே எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா? அதே மாதிரி இதோட ஃபீச்சர்ஸும் ரொம்ப பெருசுங்க. பட் விலை வந்து ரொம்ப கம்மி. இந்த போனோட பிரைஸ் இன் இந்தியா வந்து அப்ராக்சிமேட்டா 29,000 ல இருந்து 35,000 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ திஸ் இஸ் ஆஃப் கோர்ஸ் a mid range cell phone. mid range சொல்ல முடியாது, mid range கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். And இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கும் இவங்க கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ்க்கும் ஒத்து போகுதா அப்படிங்கறத அந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, Redmi Note 14 Pro Plus 5G இதுதான் அந்த செல்போனோட பாக்ஸ். வழக்கம் போல அதே ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். உள்ள இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. சோ அத ஓபன் பண்ணா you can see the SIM ejector pin, seal stickers, quick start guide. வாவ், பரவாயில்லைங்க. சாஃப்ட் கேஸ் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. வழக்கமா அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுக்காம இந்த மாதிரி கிரே கலர்ல கொடுத்திருக்காங்க. வெளியில நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. உள்ள வந்து சொரசொரன்னு ஒரு டெக்ஸ்சர் கொடுத்திருக்காங்க. உண்மையிலே பார்க்கிறதுக்கு நல்ல ப்ளீசிங்கா இருக்குங்க. and this is the cell phone. அப்புறமா காட்டுறேன். 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். ரொம்ப பெருசால இல்ல, நார்மல் சைஸ்ல இருக்குது. and இதோட அவுட்புட் வந்து டைப் A. and வழக்கம் போல டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள். ஓகே, கமிங் டு தி டிசைன் ஆஃப் திஸ் ஃபோன். இந்த செல்போனை ஃபர்ஸ்ட் என் கையில் எடுத்து பார்த்தோம். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த செல்போன் கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி தோணுது. வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டா 210 கிராம்ஸ், which is slightly on the heavier side. அதே மாதிரி திக்னஸ்மே பாருங்க 8.87 mm கொடுத்திருக்காங்க. அதுபோக கேமரா பம்புமே ஒரு 2 mm வெளியே நீட்டிட்டு இருக்குது. சோ இந்த செல்போன் ஸ்லைட்டா வெயிட்டாவும் ஸ்லைட்டா பல்கியாவும் இருக்குதுங்க. and அதே மாதிரி ஸ்லைட்டா ஸ்லிப்பரியாவும் இருக்குது. அதனால ஒரு சாஃப்ட் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. and மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக் சைடுல ரெண்டு வேரியன்ட் வருதுங்க. ஒன்னு இந்த மாதிரி எக்கோ லெதர் வேரியன்ட், இன்னொன்னு வந்து கிளாஸ் வேரியன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த எக்கோ லெதர் வேரியன்ட் உத்து பாருங்களேன். நடுவுல வந்து பர்பிள் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சைடுலயும் ஸ்லைட்டா ஒயிட் பண்ணி விட்டுருக்காங்க. இது ரெண்டுத்தையும் பிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்திருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டிச்சிங் பார்க்கிறதுக்கு தான் கொஞ்சம் வியர்டா இருக்குது எனக்கு. இந்த ஸ்டிச்சிங் இல்லாம பிளைனா கொடுத்திருந்தாங்கன்னா ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பிரீமியமா இருந்திருக்கலாம். அண்ட் பெரிய சைஸ் கேமரா மாடியூல சென்டரா வச்சிருக்காங்க. டக்குன்னு பார்க்கும்போது ஒரு சூப்பர் பிரீமியம் போன் மாதிரி உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த எக்கோ லெதர் வேரியன்ட்ல உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் டர்ட்டும் பயங்கரமா அட்ராக்ட் ஆகுங்க. இப்ப பார்க்கிறதுக்கு பர்பிள் மாதிரி தெரியுது. ஒரு வாரம் கழிச்சு பிரவுன் கலர்ல மாறிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. Yalu மொபைல்ஸ் போனீங்கன்னா ஒரு சொல்யூஷன் வித்துக்கிட்டு இருக்காங்க. 100 ரூபாய் 150 ரூபாய் நினைக்கிறேன். அதை வாங்கி வாரத்துக்கு ஒரு நீங்க தொடச்சிங்க அப்படின்னா அழுக்கும் போயிடும், நல்ல வாசனையாவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. and frame ஃபுல்லா பளபளன்னு இருந்தாலும் this is absolutely plastic. and இதுலயுமே ஃபிங்கர் பிரிண்ட் பயங்கரமா அட்ராக்ட் ஆகுது. and ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனுக்காக Corning Gorilla Glass Victus 2 கொடுத்திருக்காங்க, which is really tough glass. and இந்த purple color variant மாதிரியே black and blueல இன்னும் ரெண்டு வேரியன்ட் வந்துட்டு இருக்குது. அதோட பேக் சைடுல Corning Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுவே நல்ல ஸ்ட்ராங்கான ரிஜிடான ஒரு ஃபோன் தான். இதோட ஸ்ட்ராங் அண்ட் ரிஜிட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. and சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா, இந்த என்டையர் செல்போன் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு ப்ரொடெக்ஷனுங்க. ஓகே, கமிங் டு தி ஹார்ட்வேர். இந்த செல்போன்ல Snapdragon 7S Gen 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வென்சி 2.5 GHz and this is a 4 nanometer chip. RAM and ROM பொறுத்த வரைக்கும் 8GB 128GB 8GB 256GB and 12GB 512GB கொடுத்துட்டு இருக்காங்க. and RAM and ROM ஓட டைப் என்னன்னு Redmi சொல்லவே இல்லை. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் RAM வந்து LPDDR4X and ROM வந்து UFS 2.2. so RAM, ROM and ப்ராசஸர் மூணுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது this is not a gaming cell phone and this is not a performance based phone. அப்படினா இது டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண செல்போன் தான். ஆஃப் கோர்ஸ் நீங்க ஹை கிராபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ்ல இந்த செல்போனை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த செல்போன்ல தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்காது. ஈவன் நானே போட்டோஸ் அண்ட் வீடியோ ஷூட் பண்ணும்போது ஃபில்டர்ஸ் எல்லாம் மாத்தும்போது ஸ்லைட்டா ஒரு டிலே வந்து என்னால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அதே மாதிரி போட்டோல எடிட் பண்ணும்போதும் ஸ்லைட்டா ஒரு டிலே வந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி கேம் விளையாடும் போது அங்கங்க ஸ்லைட்டா ஃப்ரேம் ஸ்கிப் பண்றது என்னால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுச்சு. சோ திஸ் இஸ் a common day to day life phone. and இந்த செல்போன் ஹீட் ஆதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. நான் கேம் விளையாடும் போது சரி, 4K வீடியோ ஷூட் பண்ணும்போது சரி, அந்த அளவுக்கு ஹீட் வந்து எல்லாரும் நோட்டீஸ் பண்ணவே முடியல. நானே வந்து தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸ்லைட்டா தான் வந்துச்சு. அதுவுமே நெக்லிஜிபிள். சோ திஸ் இஸ் a cool phone. and இங்க பாருங்க, ரேம்க்கு மெமரி எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வேணாம்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா 4GB ல இருந்து 12GB வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ நான் வச்சிருக்கிறது 12GB வேரியன்ட். சோ அதனால உங்களுக்கு 24GB ஆஃப் virtual RAM வந்து கிடைக்கும். ஐ திங்க் 8GB வேரியன்ட்ல நீங்க 8+8 மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். whatever, this is a handy option. and coming to the display, this is a 6.67 inches curved AMOLED panel. This is a full HD plus panel with a pixel density of 446 ppi. Marketing terms படி 1.5K display, but technical terms படி this is a full HD plus display. Pixel density 400க்கு மேல இருக்கறனால இமேஜஸ்லாம் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? சோ நீங்க அதிகமா புக் படிக்கிறீங்க, நிறைய browse பண்ணி நியூஸ்லாம் படிக்கிறீங்க அப்படினா இந்த செல்போன் உங்களுக்கு தான். and brightness of the screen is 3000 nits. அதாவது பீக் பிரைட்னஸ் வந்து 3000 வரைக்கும் போகுது. நான் வெளிய போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். விசிபிலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அது போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், கேமரா யூஐயா இருக்கட்டும், எல்லாமே நல்லா தெளிவா தெரிஞ்சு
தெரிஞ்சிச்சு. பட் ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் கிளாஸியா இருக்கிறனால அப்பப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் ஸ்கிரீன் வந்து அவுட்டோர்ல ரொம்பவே நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோல ஃபுட் டெலிவரி பண்ணலாம், இல்லைனா வந்து கொரியர் டெலிவரி பண்ணலாம். அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி மேப்பை போட்டுட்டு உங்க பைக்ல வச்சுட்டு நல்லா ஈஸியா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. விசிபிலிட்டி சூப்பரா இருக்கு. அண்ட் இங்க பாருங்க, இந்த செல்போன் ஸ்கிரீன் HDR10, HDR10+ அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி வைட் ஒயின் L1 சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறனால நீங்க Amazon Prime, Netflix, YouTube இதெல்லாம் ஃபுல் HD மூவிஸ் வந்து தாராளமா பார்த்து ரசிக்கலாம். அண்ட் ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? திஸ் இஸ் a 12-bit பேனல். அதனால நீங்க 68 பில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் இந்த செல்போன் ஸ்கிரீன்ல ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு திஸ் இஸ் அன்பிலீவபிள். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் a curved screen. ரொம்ப ஒரு பயங்கரமான கர்வ்லாம் கொடுக்கல, ஸ்லைட்டான ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா ப்ரொஃபஷனலா இருக்குதுங்க. அண்ட் ஸ்கிரீன் டிமிங் பொறுத்த வரைக்கும் 1920 Hz பல்ஸ் விட்த் மாடுலேஷன் யூஸ் பண்ணி ஸ்கிரீனை டிம் பண்றாங்க. அதனால நீங்க 1 nit வரைக்கும் பிரைட்னஸை கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டயத்துல லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு மூவிஸ் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியால ப்ரௌஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த செல்போன் ஸ்கிரீன் உங்களுக்கு தான். அண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்க either 60 Hz வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா 120 Hz வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி டிஃபால்ட் வச்சுக்கலாம். அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செல்போனை ரெஃப்ரெஷிங் ரேட்டை சூஸ் பண்ணிக்கும். அண்ட் திஸ் இஸ் LTPS பேனல், LTPO பேனல் கிடையாது. அதனால டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இந்த பிக்சரை நீங்களே பாருங்க, 120 Hz காட்டுதா, கொஞ்ச நேரம் கழிச்சு 60 போயிடுச்சு. 60க்கு கீழே வந்து ரெஃப்ரெஷிங் ரேட் போக மாட்டேங்குது. ஸோ டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் பண்ணல. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓகே தான். அண்ட் கமிங் டு த பேட்டரி, இந்த செல்போன்ல 6200 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்னால நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய பேட்டரி எப்படி உள்ள திணிச்சு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது கூடவே இந்த 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே வச்சிருக்காங்க. இது உங்க செல்போனை வெறும் 1 ஹவர்ல கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிடுங்க. இவ்வளவு பெரிய பேட்டரி சைஸ்க்கு திஸ் இஸ் ரியலி ஃபாஸ்ட். ஓகே, ட்ரைனிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் மாடரேட். 6200 mAh நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு இல்லாட்டியும் பேட்டரி வந்து நல்லாவே நிக்குதுங்க. நீங்க கேமர் அப்படின்னா ஒரு 7ல இருந்து 9 மணி நேரம் வரைக்கும் நீங்க தாராளமா கேம் விளையாடலாம். பட் இஃப் யூ ஆர் a casual user, நீங்க ஒரு நாள்ல இருந்து 2 நாள் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாங்க, which is really good. And coming to the network and connectivity, இந்த செல்போன்ல required number of 5G bands கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத நான் கீழ போடுறேன். அதே மாதிரி Wi-Fi வந்து Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. Bluetooth வந்து low energy version 5.4 கொடுத்திருக்காங்க. And அது போக you have a full fledged NFC support. And அதே மாதிரி IR blaster கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்களா எவ்வளவு டிவைसेस சப்போர்ட் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. ஒரே ஒரு ஆள் தாங்க மிஸ்ஸிங், வழக்கம் போல FM ரேடியோ. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீழே கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூக்கி இந்த இடத்துல கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் தான் கொடுத்திருக்காங்களே தவிர அல்ட்ராசோனிக் கொடுக்கல. பட் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஓகே தான். ஓகே, ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, நான் பிளாக் கலர் ஸ்கிரீன்ல கை வைக்கிறேன், டக்குன்னு ஓபன் ஆகுது. உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா? ஆஃப் கோர்ஸ் ஸ்லைட்டா ஒரு டிலே இருக்கு, அதை உங்களால நோட்டீஸ் பண்ணவே முடியாது. மிச்சபடி திஸ் இஸ் பிளேசிங்லி ஃபாஸ்ட்ங்க. அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் சொல்லவே வேண்டாம். இதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் டெஸ்டட். அப்படி இருந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். திஸ் இஸ் அகைன் பிளேசிங்லி ஃபாஸ்ட். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ண உடனே உள்ள தானா போயிடுது. ஓகே, போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். லெஃப்ட் சைடு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா விட்டுருக்காங்க. அதுக்கிட்ட நீங்க இப்படி எல்லாம் வச்சு படம் பார்க்கலாம் நினைக்காதீங்க. போன் ஓவல் ஷேப்ல இருக்கிறனால கீழே விழுந்துடும். பாட்டம்ல யூ கேன் see the SIM tray, மைக்ரோஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் USB type C சார்ஜிங் போர்ட். இது சார்ஜிங் போர்ட் மட்டும் கிடையாது, ஆடியோக்கும் இதை தான் நீங்க யூஸ் பண்ணணும். தென் யூ ஹேவ் a speaker system. this is a stereo speaker system. இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் மேல இருக்க ஏர் பீஸ் தான் டியூப் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. and top of the cell phone you have two noise cancellation microphones. ரெண்டுமே வந்து noise cancellation microphone தான். and this is a speaker outlet, டெடிகேட்டடான ஸ்பீக்கர் கிடையாது. அப்போ IR blaster எங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேமரா மாடியூலுக்கு பின்னாடி தான் வச்சிருக்காங்க. சோ நீங்க டிவைசஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணனும்னா இந்த மாதிரி ஸ்டைலா காட்ட முடியாது, இந்த மாதிரி பேக் சைடுல இப்படி தான் காட்ட முடியும். and right side of the phone you have the power on off button. அதுக்கு மேல வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இத சிங்கிள் பட்டனா கொடுத்திருக்காங்க. ஃபீட்பேக்மே சூப்பரா இருக்குதுங்க. this is the SIM tray. SIM 1 அப்படினு போட்டுருக்குதா, அப்படியே திருப்பினீங்கன்னா you can see SIM 2. சோ ரெண்டு SIM கார்டு மட்டும் தான் போட முடியும், உங்களால மெமரி எக்ஸ்பாண்டே பண்ண முடியாது. and coming to the audio system, இந்த செல்போன்ல Xiaomi ஆடியோவும் கொடுத்திருக்காங்க, Dolby Atmosம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே ஃபுல் டைம் ஸ்பீக்கர்ஸ்ல வர்க் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த செல்போன் both wired and wireless high resolution audio certification வாங்கி இருக்குது. really good for this price point. and வழக்கம் போல டால்பியோட ஈக்குவலைசர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சவுண்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா கஸ்டமா அந்த கிராஃப் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளூடூத்தோட ஆடியோ கோடெக் சிஸ்டம் எடுத்து பாத்தீங்கன்னா you can see SBC, AAC, LDAC, aptX, Qualcomm aptX, இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். சோ வயர்லெஸ்ஸா ஹை ரெசல்யூஷன் ஆடியோவை லாஸ்லெஸ்ஸா உங்களால கேட்க முடியும். and ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா செம்ம லவுடரா இருக்குது. நீங்க 2-3 ரூம் தள்ளி இருந்தாலும் ரிங் அடிக்கிறது உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பா உட்கார்ந்திருக்கீங்க, உங்களுக்கு டிவில வேற எதுவும் இல்ல அப்படின்னா இதுல நீங்க ஒரு மூவி போட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு லவுட்னஸ் சூப்பரா இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்குதுங்க. அண்ட் வழக்கம் போல இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இருக்கிற மாதிரியே அந்த பாஸ் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் மியூட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. மிச்சபடி வேற லெவல் ஆடியோ சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஓகே பாஸ், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா AI சர்வீசஸ் அப்படின்ற ஒரு தனி டேபே கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா you can see notes, gallery, recorder,
AI சப்டைட்டில்ஸ், AI இன்டர்பிரட்டர் அண்ட் சர்க்கிள் டு சர்ச். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நோட்ஸை கிளிக் பண்ணுங்களேன், யூ கேன் see AI சம்மரி, AI லேஅவுட், ப்ரூஃப் ரீடிங்லாம் கொடுத்திருக்காங்க. அதே போல AI டிரான்ஸ்லேட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெக்கார்டர் போங்களேன், யூ கேன் see ஸ்பீச் ரெகக்னிஷன், AI டிரான்ஸ்லேட், AI சம்மரி நிறைய கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்டர்பிரட்டர் போனீங்க அப்படின்னா நீங்க வேற லாங்குவேஜ்ல இருக்க டெக்ஸ்ட் வந்து உங்க ஓன் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியல. பட் நான் அதிகமா யூஸ் பண்ணது வந்து AI கேலரி. இதுல வந்து நீங்க இமேஜ் எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எரேஸ் பண்ணா பண்ணிக்கலாம். அதே மாதிரி AI ஃபில்ம் ஒரு 4-5 வீடியோ கிளிப் அண்ட் போட்டோ சேர்த்து அதுவா வந்து ஒரு மூவி வந்து கிரியேட் பண்ணிரும். இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய இடத்துல இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். பட் இது ஃப்ளாலஸா ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய இடங்கள்ல வந்து தப்பு பண்ணுச்சு. ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் கரெக்டா ஒர்க் பண்ணுச்சு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செல்போன்ல இருக்க AI ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. சோ இப்போதைக்கு எல்லா AI ஃபீச்சர்ஸையும் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே டெடிகேட்டட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். ஓகே, கமிங் டு தி கேமரா சிஸ்டம். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா ஐலாண்ட டக்குன்னு பார்த்த உடனே 4 கேமராஸ் இருக்க மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலா 3 கேமராஸ் தான் இருக்கும். இன்னொன்னு வந்து ஃபிளாஷ். சோ ஃபர்ஸ்ட் இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, this is the primary camera. This is a 50 megapixel camera with aperture of f1.6. இதோட சென்சார் சைஸ் 1/1.55 inches. நல்ல ஒரு பெரிய சைஸ் சென்சார்னு சொல்லலாம். அண்ட் இந்த கேமரா ஃபுல் டைம் ஆப்டிகலி இமேஜ் ஸ்டெபிலைஸ்ட் கேமரா. அதே மாதிரி ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் ரெண்டாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, this is a 50 megapixel telephoto camera with aperture of f2.0. இதோட சென்சார் சைஸ் 1/2.76 inches. ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஃபோக்கல் லென்த் 60 mm. அதனால நீங்க போர்ட்ரேட்ஸ்லாம் எடுக்கும் பொழுது சூப்பரா யூஸ் ஆகுங்க. அண்ட் இந்த கேமரா ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் பண்ணும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த கேமரா வச்சு நீங்க 2.5x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ணி போட்டோஸ் அண்ட் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்டா இங்க இருக்கு பாத்தீங்களா, this is a 8 megapixel ultra wide angle camera with aperture of f2.2. இதோட சென்சார் சைஸ் 1/4.0. ரொம்ப ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஃபோக்கல் லென்த் 15 mm. நல்ல போதுமான அளவுக்கு ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 20 megapixel aperture f2.2 ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட சென்சார் சைஸ் 1/4.0. அகைன் ஒரு குட்டி சைஸ் சென்சார். வீலாக் அண்ட் செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கு போதுமான ஒரு ஃபோக்கல் லென்த் கொடுத்திருக்காங்க. பட் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் போட்டோஸ்ல வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணுது. பட் வீடியோ ஷூட் பண்ணும்போது சப்ஜெக்ட் ரொம்ப கிட்ட கிராப் ஆகி தெரியுற மாதிரி எனக்கு தோணுது. அப்ப மட்டும் கொஞ்சம் சிரமமா இருக்கு. மிச்சபடி this is okay. OS and UI இந்த செல்போன்ல Android version 14 கொடுத்திருக்காங்க. This is Android version 14. இதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் UI ஷாமியோட ஹைப்பர் OS கொடுத்திருக்காங்க, which is version 1.0. பட் Redmi என்ன சொல்றாங்கன்னா, லான்ச் டேட்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் OS அப்டேட்ஸும் 4 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுக்க போறாங்க. சோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு Android version 15 வந்துரும். பட் இந்த செல்போன் அதை தாங்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ இந்த செல்போன் கேமராஸ்ல ஷூட் பண்ணப்பட்ட ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா சிஸ்டம் வந்து அபவ் ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். போர்ட்ரேட் சூப்பரா இருந்துச்சு. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் ப்ராப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் சென்ஸும் இட் இஸ் ஓகே. டைனமிக் ரேஞ்ச் இஸ் ஆவரேஜ். அண்ட் அதே மாதிரி பிக்சர்ஸ் அங்கங்க கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரி தோணுது. அதே மாதிரி நாய்ஸும் அங்கங்க இருக்க மாதிரி எனக்கு தோணுது. வைட் ஆங்கிள் கேமரா சொல்லவே வேண்டாம், இட் இஸ் அப்சல்யூட்லி வேஸ்ட். டைனமிக் ரேஞ்சும் இல்ல, கலர் சென்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. வைட் ஆங்கிள் வீடியோமே வந்து ஆவரேஜ் தாங்க. அப்படியே ஒரு வேற கொச்சம் தெரியுது பாத்தீங்களா. பட் பிரைமரி கேமரால எடுத்த போட்டோஸும் சரி, HD போட்டோஸும் சரி, வீடியோஸும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலர்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலா பஞ்சியா இருந்துச்சுங்க. அண்ட் வீடியோகிராஃபில என்ன ப்ராப்ளம்னா, ஃபோக்கசிங் சிஸ்டம் வந்து அப்பப்ப பிரச்சனை பண்ணுது. நைட் போட்டோகிராஃபி இஸ் டீசென்ட். நான் எதிர்பார்த்ததை விட நைட் போட்டோகிராஃபி நல்லாவே வந்துருந்துச்சுங்க. ஈவன் நைட்ல செல்ஃபிஸ்மே நல்லா வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ்மே நல்லா வந்துருந்துச்சு. சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், இட் இஸ் ஓகே. ஓவரால் இந்த செல்போனை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற பர்சனலா கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எஸ். இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லா ஃபீச்சர்ஸும் தாராளமா கொடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு பேட்டரி சிஸ்டம், ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, ஃபேண்டாஸ்டிக்கான ஆடியோ சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்திருக்காங்க, நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டிலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செல்போனை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். பட் அதே சமயம் நீங்க வேற செல்போன்லயும் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus Nord நீங்க பார்க்கலாம், Vivo V40 பார்க்கலாம், V40e பார்க்கலாம். கொஞ்சம் காசு இருந்தா Vivo V40 Pro கூட நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி Oppoல Reno சீரிஸ் நீங்க பார்க்கலாம். நான் சொன்ன எல்லா செல்போன்ஸையும் பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செல்போன் உங்களுக்கு சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, யாலு மொபைல்ஸோட நம்பரை நான் ஸ்கிரீன்லயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். மறக்காம கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோல சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் மனோஜ். அண்ட் பாஸ், ஒரு நிமிஷம் போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.